நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. ஆமேன். ஆமேன். ஆண்டவருக்கு ஏற்றபடியாக முறையில் நம்ம செய்யணும்னு சொன்னா ஆண்டவரோட பிரிந்து நம்மளால வந்து செய்ய முடியாது. ஆண்டவரோட கரம் இருந்ததுனாலதான் எஸ்ராவுக்கு அந்த வெற்றி அவரு பெற்றார். இன்னும் எப்படி வந்து இன்னும் ஆழமாக நம்ம தியானிப்போம். ஆனா அந்த வசனத்தை ஒரு வாட்டி வாசிப்போம். எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரத்துல 6வது வசனம் 6 வாட்டி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரோட கரம் எஸ்ராவுடைய இருந்தது அப்படின்னு சொல்லி. எஸ்ரா 7ல 6 வாசிக்கிறீங்களா? எதிரியும் வஞ்சகனுமாகிய மனிதன் இந்த ஆமானே, இவனே அந்த தீயவன். இல்ல எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரத்துல 6வது வசனம். எஸ்ரா பாபிலோனில இருந்து அவர் போனாரு. இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மோசைக்கு அளித்திருந்த திருச்சட்ட நூலில் வல்லனர் அவருடைய கடவுளான ஆண்டவரின் அருட்கரம் அவரோடு இருந்ததால் அவருக்கு தேவையான அனைத்தையும் மன்னர் அவருக்கு கொடுத்தார். ஆமேன். ஆமேன். ஆண்டவர் கரம் இருந்ததுனாலதான் இந்த வெற்றி, இந்த உயர்வு அவருக்கு கிடைக்கின்ற ஆசைகள் எல்லாம். திருப்பாடல் 127 1-2 வாசிப்பாரு. ஆண்டவர் கட்டவில்லை என்றால் இந்த வீடு அவங்களால கேட்டிருக்க முடியாது. ஆண்டவர் ஆசீர்வாதம் பெற்றிருக்க முடியாது. திருப்பாடல் 127 1-7. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே. உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக் கொள்வார். ஆமேன். ஆமேன். இது ஒரு உறுதியான விஷயம். உறங்கும் போதும் நம்ம தேவைகளை அவருக்கு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். மிக முக்கியமான விஷயம். நமக்கு கேள்வி மனதுல வரக்கூடிய ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி இதுதான். இது நிஜமான ஒரு உண்மையா? ஆண்டவர் உதவியில நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதா? நான் வந்து என் வாழ்க்கையில இந்த மாதிரி நினைச்ச ஒரு நபர் தான். என்னன்னா நம்ம வந்து மனசு வச்சோம்னா எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போ குறுக்கு வழியில நான் வந்து பெரியாள் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்பி செஞ்ச போது என்ன ஆகும், நான் வந்து ஷிப்பிங்ல ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணேன். அதுக்காக பல இடத்துல முயற்சி செஞ்சேன். பாம்பேல போய் பல இடத்துல முயற்சி செஞ்சேன். ஆனா 1 வருஷம் முயற்சி செஞ்சு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தியானத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மன மாறுதல ஆண்டவரின் பாதைக்கு சென்றதுக்கு அப்புறம் தான் ஒரு விதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றேன். ஆனா அது வரைக்கும் முயற்சி செய்த போது எல்லா தடைகள் பிரச்சனைகள் மட்டும் தான் நான் வந்து சந்திச்சேன். ஆண்டவர் காட்டுகின்ற ஆண்டவர் கரம் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு ஆசீர்வாதம் பெற மாட்டோம். சீடர்கள் திருத்தூதர் பணிகள் 11-21 ஆண்டவரோட கரம் இருந்ததுனாலதான் இவ்வளவு பேர் வந்து கிறிஸ்துவர்களாக மாறினாங்க. வேற எதனாலையும் கிடையாது. அவங்க போய் அற்புதங்கள் செஞ்சதுனால மட்டும் கிடையாது. பல இடத்துல வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த அற்புதங்கள்னால மாற்றம் இல்லை. ஆவியானவர் உள்ளத்துல தொடர் ஆவியானவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஆண்டவரின் கரம் அங்க இருக்கணும். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை அங்க இருக்கணும். பல விதமான விஷயங்கள் நடக்கலாம். அற்புதங்களும் ஆண்டவரோட கரத்தினாலதான் இல்லைன்னு சொல்லணும். ஆனா அது ஊடுருவி செல்லணும். அவங்க உள்ளத்திலேயே அந்த மாற்றங்கள் வரணும். திருத்தூதர் பணிகள் 11-21 எடுத்து வாசிச்சு பாக்குறீங்களா? திருத்தூதர் பணிகள் 11-21. ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். ஆமேன். ஆமேன். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம், எப்படி ஆண்டவரின் கரம் நம்ம மேல இருக்கும்? இதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நமக்கும் இந்த ஆண்டவரின் கரம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம இதை பெற முடியும்? அதுதான் நமக்கு வந்து சிந்தனையாக இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கும். எஸ்ரா வந்து ஆண்டவரோட வார்த்தையை தியானித்திருந்தார் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையை வந்து அவர் தியானித்திருந்தார். அவர் வார்த்தையை தியானிப்பது மட்டும் இல்லாம அவர் விசுவாசம் ஆழப்பட்டது. ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக அவர் செயல்பட்டார். ஆண்டவர் வார்த்தையை விசுவசித்தார். ஆண்டவர் வார்த்தையை விசுவசிச்சு ஆண்டவருக்கு ஏற்றபடியாக
அது ஆண்டவர் வார்த்தையில என்ன போட்டிருக்கோ அதுக்குபடியாக அவர் செயல்பட்டார். எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரத்துல பார்த்தா அந்த வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. அவர் முழு இதயத்தோடு ஆண்டவர் எஸ்- வார்த்தையை வந்து வாசிக்க முயற்சி செய்தார். எஸ்ரா ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் முறைமையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். ஆமேன். ஆமேன். முழுமையாக அதுல ஈடுபாடு வருவது. பல நேரத்துல வந்து அறகுறையாக நம்ம செய்யறோம். இது கேட்கிறோம், இது கேட்கறதுக்கு அற்புதமாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சிந்திச்சிருக்காங்க. ஆனா வாழ்க்கை நடைமுறையில இது வந்து கடைபிடிக்க முடியுமா? அது ஒரு கேள்விக்குறியாக இருந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம் நமக்குள்ளேயே. இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் பெரிய பெரிய விஷயமா தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். பல மக்கள் இருக்கிறோம். அவர் வார்த்தையை வந்து அந்த அளவுக்கு தியானித்தது மட்டும் இல்ல, அவரு படித்தது மட்டும் இல்ல, அவரு வாழ்க்கையில அதை கடைபிடித்தார், அதுக்கு கீழ்ப்படிந்தார், அவர் செவிசாய்த்தார். யாக்கோபின் நூல் 1வது அதிகாரத்துல 22-25 வரைக்கும் வாசிப்பார். அது நம்ம ஆன்மாவின் கண்ணாடி, நம்ம ஆன்மாவின் நிலை ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு புரியும். கடவுளுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம். நம்ம கண்ணுல நம்ம நல்லவங்களா தெரியலாம், கடவுள் கண்ணுல எப்படி இருக்கணும்னு தெரியணும்னா ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு சரியா புரிஞ்சுக்கணும். யாக்கோபின் நூல் 1வது அதிகாரத்துல 22-25 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? எனவே எல்லா வகையான அழுகையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையும் அகற்றி எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள், தம் செயல்களால் பேறு பெற்றவர் ஆவார்கள். ஆமீன். நம்ம செய்யற செயல் எல்லாத்திலையும் வந்து ஆசீர்வாதத்துக்குரிய மக்களாக மாறலாம். நம்ம செய்யற சொல்ற ஒரு வார்த்தையில நம்ம ஆசீர்வாதத்துக்குரிய மக்களாக நான் மாறலாம். இன்னைக்கு வந்து ஒருத்தர் கவுன்சிலிங் செஞ்சுட்டு இருக்கும், அவர் சொல்றாரு, அவர் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இதோட ஒரு பெரிய துன்பம் ஆண்டவர் கொடுக்குறாரு வரப்போகுது அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஏற்றபடியாகவே வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லி. அது என்ன துன்பம்லாம் தெரியல, ஆண்டவர் அந்த நேரத்துல வந்து அந்த மாதிரி சொல்ல ஒரு 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 ஊண்டுதல் அவர் கொடுத்தாரு. அந்த மாதிரி சொல்லும் போது என்ன துன்பம் எனக்கே தெரியும், அதுக்கு ஏற்றபடியாக நடக்கவும் செஞ்சது. ஏன்னா ஆண்டவருக்கு ஏற்றபடியான வார்த்தையை நம்ம கேட்கிறோம், அவரும் வார்த்தையை வாசிக்கின்றவராக இருந்தார். ஆனா வார்த்தையை கடைபிடிப்பது, ஐயோ இது எப்படி நம்மளால செய்ய முடியும், இது மனிதர்களால முடியாது அப்படின்ற சிந்திகள் நிறைய பேர் இருக்கிறோம். ஏன் சீடர்கள் கூட அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து யாரால கடைபிடிக்க முடியும்? ஆண்டவர் சக்தியால நம்மளால முடியும், ஆண்டவர் சக்தியால நம்மளால முடியும். ஆனா அந்த மாதிரி சிந்திக்காம இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம செய்யற விஷயத்தின் வழியாக தான் நம்ம ஆண்டவரின் காலத்தின் ஆசீர்வாதத்தை பெற முடியும். நம்ம அதை செய்யல, அதை கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம ஆசீர்வாதம் பெற மாட்டோம். இந்த அறிவுல மட்டும்தான் வளர்ந்துகிட்டு இருப்போம். ஆண்டவர் வார்த்தையை வாசிச்சு நம்ம புரிததில்லை, இந்த அறிவுல மட்டும் வளருவதனால ஆணவத்துலதான் வளருவோம். பெரிய தலை தான் வருமே வந்து இதயம் வளராது. இதயம் வளரும், அதுதான் ஆண்டவர் நோக்கி வர்றாரு. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல 1வது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. இதயம் வளரணும். பல நேரத்துல நம்ம புத்தியில வந்து பெரிய ஆளா புத்திஜீவியா இருக்கும், பெரிய ஆளா ஆயிட்டு இருக்கோம். ஆனா இதயத்தை வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியாக மாறுறதுக்குதான் வந்து ஆண்டவரோட வார்த்தை இருக்கிறதே, அது காரணமே அதுதான். வாசிப்பீங்களா? 1 கொரிந்தியர் 8:1. இப்போது சிலைகளுக்கும் படைக்கப்பட்டவற்றை குறித்து பார்ப்போம். நம் அனைவருக்கும் அறிவு உண்டு, இது நமக்கு தெரிந்ததே. இவ்வறிவு இருமாப்படைய செய்யும், ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். ஆமேன். அன்பு உறவை வளர்க்கும். இந்த மாதிரி ஞானத்தை வந்து வளர்த்து நம்ம அதை கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னா அன்புல வளர மாட்டோம். நம்ம அன்புல வளர மாட்டோம், அது ஒரு பிள்ளைகளாக மாற மாட்டோம். விபிலியத்துல இருக்கிறதுல மிக முக்கியமான என்ன சொல்றோம்னா ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் பார்த்துருந்தீங்கன்னா யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்துல
16வது வசனம். ஆண்டவர் எவ்வளவு நம்மளை நேசிக்கின்றார் அப்படின்றத நம்ம இந்த வசனத்தை வாசிச்சு புரிஞ்சுக்கலாம். யோவான் செய்தி 3வது அதிகாரத்துல 16வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர் ஒரே மகனை தருவதற்கு அவர் தயாராக இருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறீங்களா? யோவான் செய்தி 3:16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆமேன். ஆமேன். அற்புதமான வசனம், ஆழமான வசனம், அற்புதமான ஒரு வசனம். ஆனா சில பேர் இது தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. எப்படின்னா, என் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன், ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு இந்த அறிவளவுல ஒரு புரிதல் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது பத்தாது. அப்படியே கடைசியில அந்த அதிகாரத்துல இருக்கிற கடைசி வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 36வது வசனம் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆண்டவரின் சினம் அவங்க மேல இருக்கு அப்படின்னு போட்டு வாசிக்கிறீங்களா? மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆமேன். ஆமேன். இங்கிலீஷ்ல ஒபே, கீழ்ப்படியாது. ஆண்டவர் வார்த்தையை கேட்டால் மட்டும் போறாது. நான் விசுவசிக்கிறேன், ஆனா ஏன்னா பிப்ளியத்துல விசுவாசம் அப்படின்றது, நான் விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை அவங்க செய்யவும் செய்வாங்க. அப்படி எதுக்கு விசுவாசம்? அவர் சொல்றபடி நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கின்றார். அது எளிதாக இருக்கும்னு என்னைக்குமே ஆண்டவர் சொல்றாரு. பல இடத்துல மக்கள் சொல்லிடுறாங்க, இது ரொம்ப கடினமான விஷயம், எங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நேர்மையா சொல்லியிருக்கலாம். அது தப்பு கிடையாது. நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா அது ஆண்டவர்கிட்ட சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனா நம்ம உதவி செய்வார். ஆனா பல நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்மளே முடிவு எடுத்துட்டோம். இதுக்கு மேல நம்ம முயற்சி செய்ய மாட்டோம், அவ்வளவுதான். வேற ஏதாவது சொல்லுங்க ஆண்டவர், நம்ம செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறோமே ஒழிய, நம்ம இது எப்படி கீழ்ப்படிவது? அவர் ஒரு டிக்டேட்டர் கிடையாது. நீ இது செஞ்சே ஆகணும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்து நிக்கிறது அந்த மாதிரி இல்ல. அவர் நம்மளுக்கு உதவி செய்வதற்கு தயாரா இருக்காரு. நம்ம கீழ்ப்படிச்சு ஆகணும். நம்ம கீழ்ப்படிவது உதவி செய்வார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்துல 23வது வசனம். அவர் நம்ம உண்மையாக அன்பு செய்கின்றோம், வார்த்தையால மட்டும் இல்ல, உள்ளத்துல நம்ம அன்பு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அவர் சொல்ற விஷயத்தை நம்ம செவி சாய்ப்போம். வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 14:23. அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். ஆமேன். ஆமேன். அவரிடம் நம்மளோட அவர் இந்த இதை கொடுக்கறது மட்டும் இல்ல, அவர் நம்மளோட கரம் மட்டும் இல்ல, அவர் 3 பேரும் 3 கடவுள் நம்மளோட குடிகொள்வார். அது அற்புதமான ஒரு விஷயம். அது அந்த மாதிரி 3 கடவுள் நம்மளோட குடியிருக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க. நம்ம அவரோட கரம் இருக்கின்றதா? நம்ம செய்கின்ற அனைத்து விஷயங்கள் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கணுமா? நம்ம நல்லா சிந்திச்சு பாருங்க. 15வது அதிகாரத்திலே போனீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல 6வது வசனத்துல எடுத்து பாருங்க. அவருக்கு செவி சாய்க்கலன்னா என்ன நடக்குது? திருப்பியும் அவர் சொல்றாரு, எரிக்கப்படுகிற ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவரு வலியுறுத்துகின்றார். யோவான் நற்செய்தி 15:6வது வசனம் வாசிக்கிறீங்களா? என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார், அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். ஆமேன். ஆமேன். எரிக்கப்படும். வேதனைக்குரிய விஷயம். எரிக்கப்படும் அப்படின்றார். நரகத்தில் எரிக்கப்படுகின்றது பத்திதான் ஆண்டவர் இங்க சொல்றார். அது நமக்கு கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், நமக்கு எளிதாக இருக்காது செய்யறதுக்கு. உறுதி, அது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. மன்னிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மற்ற சில பேர் சில பேரோட அவங்க நம்ம தேவையற்ற விதம், நம்ம தேவையில்லாம நம்மளை குற்றச்சாட்டுகள் எழுப்பும் போது நமக்கு அது ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். நமக்கு எதிராக பல பேர் செயல்படும் போது திருப்பி திருப்பி அவங்க நமக்கு எதிராகவே செயல்பட்டு இருப்பாங்க. நம்ம மன்னிக்க அவங்க நமக்கு எதிராக செயல்படுவாங்க, காசு வாங்குவாங்க, சில பேர் திரும்பி தர மாட்டாங்க. இந்த மாதிரி பலவிதமான வேதனைகள் நம்ம வாழ்க்கையில வரும், ஏமாற்றத்துக்கு உள்ளாகிற சூழ்நிலைகள் வரும். நம்ம
என்ன சொல்லுவோம்னா, நம்ம உதவி செஞ்சிருப்போம். ஆனா நம்ம உதாசீனப்படுத்துகின்றோம் நபர்கள் இருப்பாங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. சில சூழ்நிலைகள் வரும், நம்ம பொய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வரும். இல்லைன்னு சொல்லல. மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்துல 23ல இருந்து 25, நீங்க விசுவசிக்கின்றாயா அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு அந்த அந்த அப்பா வந்து கொடுக்கிற பதில் நீங்க பார்க்கணும், அதை கவனிக்கணும். என்ன உதவி செய்யுங்க அப்படின்ற விதத்துல அவர் பேசுறார். நம்ம ஆண்டவர் உதவி செய்வார். ஆனா அவர் உதவியை நாடுகின்றோமா? எனக்கு இந்த மாதிரி செய்யணும், நேர்மையா இருக்கணும், எனக்கு எப்பவுமே உண்மையை சொல்லணும், எனக்கு உதவி செய்யுங்க, மன்னிப்பதற்கான எனக்கு உதவி செய்யுங்க, உறுதியாக நீங்க உதவியை பெறுவீங்க. எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவருக்கு ஏற்றபடியான பிள்ளையாக இருப்பதற்கு அவர் உதவி நீங்க நாடுங்க. அவர் உதவி செய்வார். அவரோட பிள்ளையாக உங்களால மாற முடியும். அனைவருக்கும் அந்த கிருபை அவர் தந்திருக்கிறார். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்துல 23ல இருந்து 25 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீக்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு, அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். ஆமென். ஆமென். 20 சபை உரையாளர் 2வது அதிகாரத்துல 24ல இருந்து 26 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அதுல எப்படி நம்ம செய்கின்ற அனைத்து விஷயத்திலையும் வந்து ஒரு மகிழ்ச்சியை தருவது கூட ஆண்டவர் கரத்துல இருந்து வருகின்ற ஒரு விஷயம். சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அனைத்து விஷயத்திலையும் பண்ற என்ன பண்ணி விட்டாங்க. திருத்துதர் பணிகள் சபை உரையாளர் 2வது அதிகாரத்துல 24ல இருந்து 26 வரைக்கும். மேல இருந்து கீழே இழுத்து விட்டான். வாசிங்க சார். சபை உரையாளர் 2வது அதிகாரத்துல 24ல இருந்து 26 வரைக்கும். உண்பதையும் குடிப்பதையும் தம் உழைப்பால் வரும் இன்பத்தையும் துய்ப்பதை விட நலமானது மனிதருக்கு வேறொன்றும் இல்லை. இந்த வாய்ப்பும் கடவுள் தந்ததே என கண்டேன். அவரின்றி ஒருவருக்கு எப்படி உணவு கிடைக்கும்? அவரால் எப்படி இன்பம் துய்க்க இயலும்? கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவருக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார். ஆனால் அச்செல்வம் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவருக்கு விட்டு செல்வதற்கே. இதுவும் வீணே, காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். ஆமேன். ஆமேன். மற்றவர்களுக்கு சேர்த்து வைக்கின்ற விதத்திற்கு ஆண்டவர் வந்து அதை கொடுக்கிற விதத்துல அவர் வந்து செயல்படுவார். நம்ம பல நேரத்துல வந்து நமக்கு ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். ஆனா ஆண்டவரோட உதவியால, ஆண்டவரின் பிள்ளைகளாக நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்மளை உதவி செய்வோம். நம்ம ஞானத்தை பெறுவோம், ஆண்டவரின் அறிவை, ஆண்டவரோட வழிநடத்தலை பெறுவோம். ஆண்டவரின் கரம் நம்மளை வந்து உயர்த்தும். அவர் எங்க சென்றாலும் எஸ்ரா ஆண்டவரின் கரம் இருந்ததுனால 3 அரசர்களை நம்ம பாக்குறோம். நெபுகட்நேசர் 3-4, நெபுகட்நேசர், சைரஸ் ராஜா, டேரியஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிசஸ், அவங்க எல்லாரும் வந்து எந்த விதத்துல இருந்தாலும் கடைசியில ஆண்டவரின் உதவியை வந்து ஆண்டவரோட திருமணமாக இருந்ததுனால மட்டும் கிடையாது. இவரு ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு மனிதனாக இருந்ததுனால ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து பயன்படுத்துவார். ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார். திருப்பாடல் 10வது அதிகாரத்துல 12வது வசனம் இன்னைக்கு வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் வந்து எப்படி பாவத்துல இருந்த ஒரு மனிதனாக இருந்தார் அப்படின்னு. அவரு ஆண்டவரோட உதவியை நாடும் போது அது பாவத்திலிருந்து விலகி நிற்பதற்கு ஆண்டவரோட உதவியை வந்து அவர் பெறுகின்றார். அவர் தூய்மையாக இருக்கின்றார்.
ஆண்டவர் ஒரு பிள்ளையாக இருக்கின்றார். திருப்பாடல் 10வது அதிகாரத்துல 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே எழுந்தருளும், இறைவா உமது ஆற்றலை வெளிப்படுத்தும், எளியோரை மறந்து விடாதேயும். ஆமேன். ஆமீன். எளியோரை மறந்து விடாதையும் ஆண்டவரே. கரத்தால ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் உயர்த்துவார். ஆனா அதுக்காக நம்ம அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் மேலான ஒரு விலையை கொடுப்பதற்கு நம்ம தயாரா இருக்கணும். எஸ்ரா அந்த வார்த்தையை தான் அந்த அளவுக்கு தியானித்திருந்தார், வாசித்திருந்தார், அது தியானித்திருந்தார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குமா? எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இக்கட்டா இருந்தாலும் வந்து செவி சாய்ப்பதற்கு தயாராக இருக்குமா? ஆண்டவர் உதவி செய்வார். ஆனா அதை முழுமையாக புரிந்து நம்ம செயல்படணும். அது சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும். பல நேரத்துல வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. கரெக்டா புரிஞ்சு செயல்படுகின்றவர்கள் ஆண்டவர் பிள்ளைகள். அதனால ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை நம்ம செய்கின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும், உறுதியாக பெறவும் முடியும். ஆண்டவரோட உள்ளத்தை அர்ப்பணிப்போம். இந்த ட்ரெயின்ல இருக்கிற கம்பார்ட்மெண்ட் மாதிரி சில சூழ்நிலைகளை, சில விஷயத்த வந்து நானே பாத்துக்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு இல்லாம எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரோட வார்த்தையை நீங்க கொண்டு வரணும். பொருளாதார விஷயமா இருக்கலாம். சில பேர் வந்து குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். சில பேர் வந்து என் உடல் வந்து என்னோட நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை. எல்லா சூழ்நிலையிலையும் உங்க குடும்பத்துல உங்க சரீரம், உங்க முழுவதும் எல்லாத்துலயும் வந்து கடவுளை வந்து ஆண்டவராக, இயேசு ஆண்டவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும். எல்லா சூழ்நிலையிலையும் வந்து ஆண்டவர், உங்க வேலையில எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை கொண்டு வரணும். எல்லா சூழ்நிலையும் நேர்மையாக இருக்கணும். என் வேலையில மட்டும்தான் பிரதர் நான் போய் சொல்லுவேன், அப்படி இல்லை. எல்லா விஷயத்துக்கும் வந்து ஆண்டவருக்கு நம்ம செவி சாய்க்கணும். எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்ம செவி சாய்க்கிற மக்களாக வரும்போது ஆண்டவரோட பிள்ளைகளாக மாறுகின்றோம். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, எங்களை திரும்பியாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. பல சூழ்நிலையில் உங்களுக்கு செவி சாய்க்காம நாங்கள் இருந்திருக்கின்றோம். எங்களை மன்னிய ஆண்டவரே. உங்க கரம் இல்லாம நாங்க விரும்புகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உங்க கரம் இல்லாம உங்க பிள்ளைகளாக இருக்க முடியாது ஆண்டவரே. உங்க கரம், நீங்க 3 பேரும் வாசம் செய்கின்ற உள்ளமாக மாற நாங்கள் விரும்புகிறோம். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள், உங்க வார்த்தையை செவி சாய்க்கக்கூடிய அனைத்து விதமான அதுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படணும் ஆண்டவரே. எப்படி அன்கிளீன் ஸ்பிரிட் எல்லா சுத்த ஆவிகளும் கட்டு நம்மளமாக்கப்படுத்தும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Father, in the mighty name of Jesus we pray. Receive the peace of Christ. நன்றி. Hallelujah. Praise the Lord. God bless you. Have a nice day.